Hi guys, this is Life of Homeo by Janani. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் இயர் BHMSக்கு என்னென்ன சிலபஸ் இருக்கு, என்னென்ன புக்ஸ்லாம் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து எத்தனை சப்ஜெக்ட்ஸ்ங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனா இருக்கும். டோட்டலா வந்து 8 சப்ஜெக்ட்ஸ் இருக்குங்க. அந்த 8 சப்ஜெக்ட்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுத போறோம் செகண்ட் இயர்ல. அதர் 4 சப்ஜெக்ட்ஸ் வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ் நம்ம எக்ஸாம் எழுதக்கூடிய 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? ஓகே, RN of Medicine and Homeopathic Philosophy. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா, ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜி, பெத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்ஸ் தான் வந்து மெயின் சப்ஜெக்ட்ஸ் செகண்ட் இயர்ல. இதுக்கு நம்ம எக்ஸாம் எழுத போறோம். அதர் 4 சப்ஜெக்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன், கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்ட்ரிக்ஸ், அண்ட் தென் பார்த்தோம்னா சர்ஜரி, அதுக்கப்புறம் ஹோமியோபதிக் ரெப்பர்டரி. ஸோ இதுதான் வந்து அதர் 4 சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த அதர் 4 சப்ஜெக்ட்ஸ்க்குமே வந்து நம்ம அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நம்ம எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்ன புக்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? ஸோ இப்போ வந்து NCHல பார்த்தோம் அப்படின்னா நிறைய புக்ஸ் வந்து ரெஃபரன்ஸ் புக் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து காமனா வந்து என்னென்ன புக்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, அதே மாதிரி எங்க காலேஜ் ப்ரொஃபசர்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்றத வச்சுதான் நான் வந்து சொல்ல போறேன். ஸோ NCH சொன்ன ரெஃபரன்ஸ் புக் சொன்னது வந்து நான் ஸ்கிரீன்ல வந்து போடுறேன். ஓகே, சோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா RN of Medicine and Homeopathic Philosophy. சோ RN of Medicine வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். சோ அதுக்கு வந்து நம்ம அஃபாரிசம்ஸ் புக்ஸ் வந்து வாங்கியிருப்போம். ஹனிமனோடைய 6th எடிஷன் புக்ஸ் எல்லாருமே வாங்கியிருப்போம். இல்ல அப்படின்னா கம்பைன்டு புக்ஸ் வந்து வாங்கியிருப்போம். அதாவது 5th and 6th எடிஷனோடைய கம்பைன்டு புக்ஸ் வந்து வாங்கியிருப்போம். BK சர்கார் மோஸ்ட்லி வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம பிலாசபிக்கு வந்து நம்ம என்ன வாங்க போறோம்னா கென்ட் வாங்க போறோம். ஓகே, லெக்சர்ஸ் ஆஃப் ஹோமியோபதிக் பிலாசபி, JT கென்ட் ஆத்தர். சோ இந்த புக்ஸ்ல வந்து 2-3 புக்ஸ் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஒன்னு வந்து எஸ்ஏ ஃபார்மேட்ல இருக்கும், இன்னொன்னு வந்து நார்மல் பிலாசபிஸ் மாதிரி இருக்கும். அண்ட் தென் இன்னொரு புக் எக்ஸ்ட்ரா பிரின்சிபல்ஸ், கியூர், இதை பத்தின புக்ஸ் வந்து உங்க ப்ரொஃபசர்ஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அது வாங்கிக்கோங்க. சோ உங்க காலேஜ்ல உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் வந்து ரெஃபர் பண்றாங்களோ அதை நீங்க வாங்கிக்கோங்க. சோ மோஸ்ட்லி வந்து JT கென்ட் வந்து வாங்குறாங்க பிலாசபிஸ், சோ ரெஃபர் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா. சோ ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா வந்து பார்த்தோம் அப்படின்னா மெயினா வந்து HC ஆலன் வந்து காமனா யூஸ் பண்ற புக். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா போரிக் புக் வந்து எல்லாருமே வில்லியம் போரிக் புக் ஹோமியோபதிக் மெட்டீரியா மெடிக்கா அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் இதுதான் மோஸ்ட் காமனா யூஸ் பண்றது. அதர் ரெஃபரன்ஸ் புக் ஸ்கிரீன்ல இருக்கும். ஓகே, சோ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபாரன்சிக் மெடிசன் அண்ட் டாக்ஸிகாலஜிக்கு காமனா யூஸ் பண்ற புக் பார்த்தோம் அப்படின்னா KS நாராயணன் மூர்த்தி. சோ இதுதான் வந்து காமனா யூஸ் பண்றாங்க. நிறைய புக்ஸ் வந்து NCH வந்து ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ப்ரொஃபசர்ஸ் ரெக்கமெண்ட் புக் பண்ண புக்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கோங்க. ஓகே, சோ அதுக்கு அடுத்து பெத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. சோ பெத்தாலஜிக்கும் சரி மைக்ரோபயாலஜிக்கும் சரி ஹர்ஷ்மோகன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க. காமனா யூஸ் பண்றது ஹர்ஷ்மோகன் புக் தான். சோ இந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க. அதர் ரெஃபரன்ஸ் புக் பாத்துக்கோங்க. அண்ட் தென் இதெல்லாமே இது வரைக்கும் பார்த்தோம்னா 4 மெயின் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்ன புக்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அண்ட் தென் அதர் சப்ஜெக்ட்ஸ் வந்து பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ்க்கு வந்து பார்த்தோம்னா ஹாரிசன்ஸ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்டர்னல் மெடிசன்ஸ் தான் வந்து பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன்ஸ் புக்ஸ் வந்து காமனா யூஸ் பண்றது. அதை தவிர்த்து நிறைய ரெக்கமெண்டட் புக்ஸ் இருக்கு. சோ உண்மையை சொல்ல போனா பிராக்டிஸ் ஆஃப் மெடிசன் புக் வந்து ரொம்ப 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 காஸ்ட்லி. லேட்டஸ்ட் எடிஷன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி, 14,000 இந்த மாதிரி வரும். சோ உங்களுடைய ப்ரொஃபசர்ஸ் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அந்த புக்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே, கைனகாலஜி அண்ட் ஆப்ஸ்ட்ரிக்ஸ் OG காமனா யூஸ் பண்ற புக் பார்த்தோம்னா DC டாட்டா. சோ இதான் வந்து காமனா வந்து யூஸ் பண்றாங்க. அதர் ரெஃபரன்ஸ் புக் நீங்க பாத்துக்கோங்க. அடுத்து சர்ஜரி பார்த்தோம் அப்படின்னா SRB மேனுவல் ஆஃப் சர்ஜரி இது வந்து காமனா யூஸ் பண்றாங்க. சோ அதர் புக்ஸ் ரெஃபரன்ஸ் புக்ஸ் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரெப்பர்டரி வந்து ஃபர்ஸ்ட் இயர்லயே வாங்க சொல்லிருப்பாங்க ஒரு சில காலேஜஸ்ல. சோ எசென்ஷியல்ஸ் ஆஃப் ரெப்பர்டரி வந்து வாங்கியிருப்பீங்க. அப்படி வாங்கல அப்படின்னா எசென்ஷியல்ஸ் ஆஃப் ரெப்பர்டரி வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கென்ட் ரெப்பர்டரி அண்ட் தென் வில்லியம் போரிக் ரெப்பர்டரி இதெல்லாம் வந்து காமனா யூஸ் பண்ணக்கூடிய ரெப்பர்டரிஸ். சோ இந்த புக்ஸ்லாம் வந்து மெயின் வந்து நம்ம கையில இருக்கணும். சோ இது கடைசி வரைக்கும் ரெப்பர்டரி வந்து நம்ம கூட டிராவல் பண்ண போகுது. சோ இந்த புக் வாங்கிக்கோங்க. சோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் சோ இந்த வீடியோல வந்து கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். செகண்ட் இயர் சிலபஸ் படியும் அண்ட் தென் டெக்ஸ்ட் புக்ஸ் படியும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அதே மாதிரி நீங்க என்னென்ன புக்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னு சொல்றதும் கமெண்ட் செக்ஷன்ஸ்ல சொல்லுங்க.
அடுத்த வீடியோல வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்ல வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்கமிங் வீடியோஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் டாடா, பை பாய். திஸ் இஸ் லைஃப் ஆஃப் ஹோமியோ பை ஜனனி.